Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஜெயமோ கர்த்தரால் வரும். வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும், எடுக்கிற முயற்சிகள்ல, தொழில்ல, வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிருக்காரு இல்லையா? அந்த உலகத்தை ஜெயித்த தேவன் இன்று உங்களோடு இருந்து உங்களையும் ஜெயாலியாக மாற்றுவார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை ஒருபோதும் அவர் தோத்து போக விட மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது எத்தனை பேர் எழும்பினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க கூட பயணிக்கிறவங்க, போட்டி போடுற, நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க எத்தனை பேர் எழும்பினாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக யாரையும் செய்து முடிப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, கர்த்தருடைய ஆவியினால் வசனத்தின் பிரகாரமாக இந்த விஷயம் என்னால முடியல, நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல, என் கடனை எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல, என் பலவீனத்தை எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியலன்னு சொன்னீங்க. தோத்து போன சூழ்நிலை இருக்கலாம். உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா எழும்பி நீ தோத்து போனவன், நீ எதுக்கு லாய்க்கு இல்ல, உனக்கு திறமை இல்ல, படிப்பு இல்ல, அறிவு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணா நீ கேவலமா நடத்தலாம். ஆனா கர்த்தர் என்று உங்களோட பேசி கொண்டிருக்காருங்க. எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலை நிமிர செய்து ஜெயாலியா கர்த்தர் மாற்றுவார். உலகத்தை ஜெயித்த தேவன் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்காருங்க. வாழ்க்கையை கர்த்தர்ட்ட போடுங்க. உங்க ஊழியத்தை செய்ய முடியாத காரியம் எதா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலை எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கன்னு சொல்ல வசனத்தின் பிரகாரமாக செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரை முன்பாக வச்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பார்த்துக்கோங்க, நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க சரணடைச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை ஜெயிக்க வைப்பாரு. திரும்பவும் சொல்றேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். ஆவியை நிரம்பி ஜெபம் பண்ணி வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை ஜெயிக்க செய்வ தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து விடுப்பார். உங்களுக்கு ஜெயம் கர்த்தர்ட்ட தான் வரும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னை ஜெயிக்க வைங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். God bless.